ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து யாக்கோபை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் சுயமாய் தீனாள் செயல்பட்டதினால் யாக்கோபின் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் நடந்தது. தீனாள் தன்னை இழந்தால், அவள் சகோதரர்கள் தீமையான ஒரு காரியத்தை செய்து அந்த தேசத்தாரை அவர்கள் வெட்டினார்கள். ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. யாக்கோபின் மனம் வேதனைப்பட்டு அந்த 34ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களில் சொல்லும் போது, நீங்கள் என் வாசனையை இந்த இடத்தில் கெடுத்து போட்டீர்கள் என்று யாக்கோபு வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி வேதனையினால் யாக்கோபின் இருதயம் நிறைந்திருக்கும் போது 35ஆம் அதிகாரத்தில் தேவன் யாக்கோபோடு பேசுகிறதையும், யாக்கோபு தேவ சத்தத்தை கேட்கிறதையும், அதற்கு கீழ்ப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல அமைதியான நேரங்களில் மாத்திரம் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் அல்ல, எப்பொழுதும் நம்முடைய வேதனையான நேரத்திலும், வியாதியின் நேரத்திலும், நெருக்கத்தின் நேரத்திலும், தரித்திரத்தின் நேரத்திலும் தேவ சத்தத்தை நாம் கேட்டு பழக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க முடிகிறதா? உங்களுடைய புயலின் நடுவில், உங்களுடைய காற்றின் நடுவில் தேவ சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா, உணர முடிகிறதா? இப்படி கேட்டு விடுவீர்களே ஆனால் இந்த தேவ சத்தம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். அடுத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளில் வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர்.